தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் சூப்பராக தீபாவளி ஸ்பெஷலாக வந்துட்டு மொறுமொறுப்பான முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்பலாம் மெனக்கிடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கடையில் வாங்குகிற மாவு வச்சே வந்துட்டு எப்படி சூப்பராக முறுக்கு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நான் முறுக்கை வந்து உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கே நல்லா வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உணர முடியும். ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1 கிலோ அளவுக்கு வந்து நான் மாவு எடுத்திருந்தேன், அரிசி மாவு. இது சாதாரணமாக நம்ம எப்பயும் கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கின மாவு தான் இது. இதை வந்து ஒரு வாட்டி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் வந்துட்டு 4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 300 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு ரொம்ப கரெக்டான அளவாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், வீடியோவில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைச்சி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த கப்பில் வந்து 300 கிராம் அளவுக்கு வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ இதையும் வந்து நம்ம அந்த சின்ன இதெல்லாம் அரைப்படாமல் இருக்கும் இல்லையா கடலை, அதனால இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு இதையுமே வந்துட்டு நம்ம இப்போது இந்த கப்பில் வந்து நான் அளந்து காமிக்கிறேன். இதில் 1 கப் அளவும் அப்புறம் மறுபடியும் இன்னொரு பாதி கப் அளவும் வந்துட்டு 300 கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு இருக்குது. இதில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும். இது கரெக்டாக வந்து 300 கிராம் அளவு. இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த மாவுக்கு தகுந்த மாதிரியாக எவ்வளோன்னு கிடையாது, இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடயே வந்து கருப்பு எள்ளு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சிடலாம் சட்டியில். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இந்த கரண்டி, முறுக்கு குழல் இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு கூட வச்சாச்சு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் பேப்பர் போட்டு வைக்கிறது. இதிலே வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து நல்ல சூடான எண்ணெய் வந்து இந்த மாவு கூடயே சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இமிடியேட்டாக கையில் தொடாமல் இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம கையில் வந்து பிசைஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப கொதிக்கும் இல்லையா, அதனால். ஆனால் ரொம்ப நல்ல சூடாக இருக்கணும். இப்படி ஊற்றும் போது நுர வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் தான் ஊற்றணும். இப்போ இது நம்ம கையில் வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சுக்க போகிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புளியறதுக்கு வந்து ஈஸியாக வரும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட பார்த்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். இதுக்கு கரெக்டான அளவில் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி உருட்டி வரும்போது இந்த மாதிரி நல்லா வரணும். இப்போ பாருங்கள், முறுக்கு சுற்றும் போது வந்து உடையாமல் நம்மளுக்கு நல்லா விழுகுது. ஸோ இந்த மாதிரி வந்து மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து நம்மளுக்கு பிழியுறப்போ உடையாமல் வரும். இப்போ இதே மாதிரி வந்து நான் நின்றுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இதெல்லாம் இப்போதைக்கு ஆகிற வேலை இல்லைன்னு சொல்லி. அதனால தான் வந்து நான் ஸ்டவ் வந்து கீழே வச்சு நான் அப்படியே உட்காந்து, எப்பயுமே இந்த மாதிரி பலகாரம் வந்து இந்த மாதிரி கீழே உட்காந்து பண்ணால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து ஆளுகளை நம்ம கூட பசங்க இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டே செஞ்சோம்னா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்துக்குவேன், கீழே உட்காந்து செய்வேன். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பரான முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உடைச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. உடைச்ச சத்தத்திலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு முறுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோட மீண்டும் வில்லேஜ் பார்ட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.